நேர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். பொது வெளிச்சம் நிகழ்ச்சிகள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஐரோப்பாவில் இருந்து பிரித்தானியா வெளியேறுமா இல்லையா, அவற்றுக்காக சொல்லப்படுகின்ற காரணங்கள், அந்த காரணத்திலிருந்து உருவாகக்கூடிய தர்க்கங்கள், விவாதங்கள் இன்றைய பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எங்களோடு நிகழ்ச்சிகள் இன்னும் ஒருவர் புதிதாக இன்றைய பொழுது இணைந்து கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே இருக்கின்றவர்கள் சட்டத்தரணி யோகரட்னம், அதே போன்று தர்மலிங்கம், சபாநாவலன், இதயச்சந்திரன், உமாசுதன், அதோடு இப்போது புதிதாக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் விக்டர் சர்விம். ஐயா, உங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் அனைவரோடும் விட்ட இடத்தில் இது இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு அங்கம் என்று நினைக்கிறேன். இது தொடர்ச்சியாக பேசப்பட வேண்டிய விடயம். கடைசியாக பேசப்பட்ட விடயத்திலிருந்து நான் உங்களிடம் வர வேண்டும். ஐயா, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எங்களோடு புதிதாக வருகின்றீர்கள். நீங்கள் பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்கிறீர்கள் இல்லையா? என்ன காரணத்துக்கு வெளியேற வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? முக்கியமாக நான் ஐரோப்பாவில் இருக்கையில் இங்கிலாந்து நாட்டில் இருந்திருக்கிறேன். 50 வருஷம் இருந்திருக்கிறேன். நான் இப்போவும் ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட்டோட, பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் இல்லாமல் ஒரே ஒரு பாஸ்போர்ட்டோடு நடந்து கொண்டு வரேன். ரெண்டபடியாக எனக்கு இந்த நாடு என்ற சொந்த நாடு மாதிரி. யாழ்ப்பாணத்திலே இருந்தான், ஆனால் இந்த நாடு என்ற சொந்த நாடு. இந்த நாட்டில் ஒரு உணர்ச்சி இருக்குது. அந்த உணர்ச்சி என்னென்றால், நாங்கள் ஒரு பெரிய நாடு, வேற கிரேட் பிரிட்டன். அந்தபடியாக கிரேட்ன்னு சொல்கிறதுக்கு சும்மா கிரேட்ன்னு வேற இல்லை, கஷ்டப்பட்டு தான் உழைச்சது. அந்த பேட்டில் ஆஃப் ஹேஸ்டிங்ஸில் இருந்து இன்றைக்கு மட்டுக்கும் கஷ்டமாக இருந்திருக்கு. நான் தமிழன், ஆனால் நான் இங்கிலீஷ் முறையில் நடந்து வந்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் எனக்கு 50 வருஷத்தால் இந்த நாட்டில் நடக்கிற இந்த சரித்திரம் முழுக்க எனக்கு லேசாக விளங்குது. நீங்கள் கேட்ட கேள்வி, அதுக்கும் ஐரோப்பாவிலிருந்து பிரிட்டன் விலக வேண்டும் என்று சொல்றதுக்கு என்ன சம்மந்தம்? முக்கியமாக ஐரோப்பாவுக்கும் பிரிட்டனுக்கும் வெகு தூரம். என்ன மாதிரி என்றால், பிரிட்டன் நாடு ஒரு தீவுக்கும் ஒரு நேஷனுக்கும், பிரிட்டன், யூரோப் இஸ் அ நேஷன், வெரி வாஸ்ட் நேஷன். அதில் முக்கியமாக வேறு நாடுகள் சேர்ந்து உண்டாயிருக்கு. இந்த யூரோப்பியன் யூனியனை இப்போ என்ன செய்ய பார்க்குறாங்களா, 2 வாருக்கு பிறகு, யுத்தம் 2 நடந்ததுக்கு பிறகு அந்த அடிப்படையால் அவங்கள் முழுக்க உண்டாக ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் யூரோப்பாக ஆக்குறாங்க. அது மக்கள், பிரிட்டிஷ் பீப்புளுக்கு துண்டா புரியவில்லை. ஏனென்றால் நாங்கள், டாக்டர் சொன்ன மாதிரி, நாங்கள் இவ்வளவு காலம் நாங்கள் உலகத்தை ஆழ்ந்திருக்கிறோம். நாங்கள் என்றால் நானும் இந்த அதுக்குள்ள எங்கட நாடு ஒரு காலனியாக இருந்தது. நீங்கள் ஆளப்பட்டிருந்தீங்க இல்லையா? நீங்கள் ஆளையில் நீங்கள் ஆளப்பட்டிருந்தீர்கள், நீங்கள் அடிமைகளாக இருந்தீர்கள் மனைவி இல்லையா? இலங்கை போன்ற நாடுகள் இந்த பிரித்தானிய ஏகாதிபத்தியத்துக்கு அடிமைகளாக இருந்தது இல்லையா? நீங்கள் ஆளவில்லை, ஆளப்பட்டிருந்தீர்கள். 1948ஆம் ஆண்டு தான் நீங்கள் விடுவிக்கப்பட்டீர்கள். அது மட்டும் நீங்களும் அடிமை, நாங்களும் அடிமை தான். இந்த இடத்தில் இந்த இறைமை என்கிற விடயத்தை தான் ஐயா, நீங்கள் சவர்னிட்டி என்கிற விடயத்தை தான் நீங்கள் தொடுகிறீர்கள். அது எந்த வர வேண்டும்? மிக சுருக்கமாக சொல்லுங்கள். பல விடயங்கள் இருக்கிறது. பாதுகாப்பு பற்றிய காரணங்கள் சொல்லப்படுகின்றன, இறைமை என்கிற ஒரு காரணங்கள் சொல்லப்படுகின்றன, நாங்கள் கிரேட் பிரிட்டன் என்கிற அந்த கௌரவம் முன்வைக்கப்படுகிறது, குடிவரவாளர்கள் என்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது, பொருளாதார காரணங்கள், இப்படி பல காரணங்களும் திரும்ப இருக்கிறது. நான் மிகச் சுருக்கமாக உங்களிடமிருந்து வருகிறேன். நீங்கள் எப்படி நீங்கள் ரிமைன் என்று நீங்கள் கூறுகிறால், அது இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு இந்த உரையாடலுக்கு பிறகு உங்கள் மனதில் தோன்றக்கூடிய மிக முக்கியமான காரணங்கள்? இதுவரை நடந்த விவாதங்களிலிருந்து நான் எந்த அளவுக்கும் விலகவில்லை. நான் இன்னும் உறுதியாக இருக்கிறேன், நாங்கள் இருக்க வேண்டும் என்றதுக்கு. கூறப்பட்ட காரணங்கள் பெரிதளவும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. தவறான புள்ளி விவரங்களை அடிப்படையாக வைத்து தனிப்பட்ட மனித உணர்வுகளை புரியாத நிலையிலும், சிலவர்களில் எங்களை அறியாமல் சர்வதேச மல்டிமில்லியன் கம்பெனிகளுக்கு நாங்கள் அடிமையாக போர் ஒரு வாதத்தை இந்த அரசியல்வாதிகள் அல்லது சில குறிப்பிட்ட, இன்று கூட ஸ்காட்டிஷ் ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் சொன்னார், இது வலதுசாரி கன்சர்வேட்டிவ் இன்வேஷனாக வரப்போகிறேன் என்றால், கன்சர்வேட்டிவ் கட்சியில் உள்ளவர்கள் 57 பேர் பிரிந்திருக்க இன்னும் கொஞ்சம் பிரிந்திருக்கிறார்கள். இதில் கை ஓங்க போகிறதாண்டா அந்த வலதுசாரி போகக்கூடியவர்கள். ஆகவே அந்த வலதுசாரி போக்கு காரணம் ஐயா சொன்னார், அந்த எங்களுடைய இறமை, எங்களுடைய நாடு அது முடிஞ்சுது. 400 வருஷத்துக்கு முந்தைய 500 வருஷத்துக்கு முந்தைய அந்த இறமையெல்லாம் போயிட்டுது. இப்போ அதெல்லாம் கதைச்சு கொண்டிருக்க நேரம் இல்லை. OBE அதெல்லாம் தேவையில்லை.
ஆனால் இப்போ இந்த ஐரோப்பா நாங்கள் உதாரணமாக சின்ன உதாரணம், ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறோம். 5 பேர் இணைந்திருந்தால் எங்கள் பலமாக இருப்போம். எங்களுக்குள்ள 3 பேர் அடிபர் 2 தெரிஞ்சால் வெளியில் உள்ள பக்கத்து வீட்டுக்காரன் எங்களை வந்து தட்டத்தான் பார்ப்பேன். 5 பேர் இணைந்திருந்தால் கன விஷயங்களை சாதிக்கலாம். 5 பேரும் 5 விதமாக போனால் பல விபத்துகளுக்கு உதாரணமாக இந்த செக்யூரிட்டி என்ற ஒரு வசனம் சொன்னபடி அண்மை காலத்தில் நடக்கிற இந்த பயங்கரவாத தாக்குதல் பின் இந்த ஐரோப்பிய நாடுகள் எவ்வளோ ஒற்றுமையாக உடனுக்குடன் இன்ஃபர்மேஷனை அவர்களுக்கு பரிமாறி பாதுகாப்பில் இருக்காள். இது இல்லை என்றால் பக்கத்து வீட்டு தான் அடிக்கிறான், நமக்கு பிரச்சனை இல்லை, அது அவன் வீடு விட்ட நிலை இல்லை. இந்த ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்றாக இருப்பதனால் அத்தோட இந்த யூரோப்பியன் அரெஸ்ட் வாரண்ட் எல்லாரும் இங்கே உள்ள குற்றவாளிகளை வெளியில் அனுப்புறதை பற்றி கதைக்கிறீங்கள். உங்களோட குற்றவாளிகள்லாம் போய் இந்த ஐரோப்பிய நாடுகள் ஒழிச்சு தானே இருக்கிறோம். அவர்களை இந்த யூரோப்பியன் அரெஸ்ட் வாரண்ட் மூலம்தான் இங்கே கொண்டு வந்து இந்த நாட்டு சட்டத்துக்கு உங்களை கொண்டு வந்தது இந்த யூரோப்பிய அரெஸ்ட் வாரண்ட், அந்த ஒற்றுமை பாதுகாப்பு. ஆகவே பல விதத்திலும் நாங்கள் பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்திருப்பது மிகவும் சிறந்தது. இந்த இடத்தில் நான் உங்களோட வரும். நீங்கள் முதலில் சொன்னீர்கள் இந்த ஒரு குற்றம் அல்லது சில விடயங்களை ஒரு சமூகத்தின் மீது பிரதிபலிப்பது, இவர்கள் குற்றவாளிகள், இவர்கள் கொலை செய்பவர்கள், இவர்கள் திருடுபவர்கள் என்று ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தின் மீது ஒரு கருத்தினை சொல்ல முடியாது என்று நீங்கள் சொன்னீர்கள். அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டு கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வருபவர்கள் மீது திணிக்கப்படுகிறது என்று நீங்கள் சொன்னீர்கள். இது எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். நாங்கள் ஒரு போராடின சமூகம், நாங்கள் இழந்திருக்கிறோம் தமிழர்கள் என்றது பொறுத்தவரையில். அந்த அடிப்படையில் தான் நான் பாருங்கள். அதுக்கு முதல் நாங்கள் இவர் சொன்ன விஷயத்தை, அந்த 5 குடும்பம் ஒன்றா இருந்ததுன்னு சொன்னால் அந்த 5 குடும்பம் ஒன்றா சேர்ந்துருந்ததுன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் செய்யலாம்னு சொல்லி அந்த 5 குடும்பங்களும் இங்கே ஒன்றா சேரையில் இங்கே சேர்ந்துருக்கிறத 5 அடக்குமுறையாளர்கள் ஒன்றா சேர்ந்துருக்கிறது, 5 மல்டிநேஷ்னல் கோஆப்ரேஷன்ஸ் ஒன்றா சேர்ந்துருக்குது. அவர்கள் மக்கள் மீது திணிக்கிறார்கள். கிரேக்கத்தில் நடந்தது பாருங்க. கிரேக்கத்தில் 62 விதமான மக்கள் வாக்களித்து ஒரு அரசாங்கத்தை தெரிவு செய்யணும். ஐரோப்பிய யூனியன் திணித்த சிக்கன நடவடிக்கைக்கு எதிராக ஒரு அரசாங்கத்தை தெரிவு செய்யணும். அடுத்த நாளே கிரேக்க பிரதம மந்திரியை ஐரோப்பிய யூனியன் கூப்பிட்டு என்ன சொல்லுன்னு சொன்னால், இந்த பிழை நாங்கள் சொல்கிறது நீ செய்யன்னு சொல்லி அடிப்படை ஜனநாயகத்துக்கு எதிராகத்தான் ஐரோப்பிய யூனியன் இருக்குது. நீங்கள் ஃப்ரான்ஸில் இருந்துருக்கிறீங்க. ஃப்ரான்ஸில் இருந்த மக்கள் போராடி பெற்றது தான் 35 மணி நேர வேலை. ரைட்? இந்த 35 மணி நேர வேலையை நிராகரித்து திருப்ப 39 மணி நேரம் ஆக்க சொல்லி பிரான்ஸுக்கு மேலே அதிகாரத்தை திணித்தது ஐரோப்பிய யூனியன். மக்களுடைய வாக்களிப்பு இல்லை, அங்கே மக்களுடைய ஜனநாயகத்துக்கு எதிராக தொடுத்திருக்குது. அப்போ இங்கே இணைவுன்றது அதிகார வர்க்கத்தினுடைய அடக்குறாக்கள் தான் அங்கே இணைஞ்சிருக்கணும். இது மக்களுடைய அடிப்படை உரிமைக்கு எதிரானது. இதுக்கு மறுபக்கத்தில் பிடிச்சிட்டு இதுக்கு மறுபக்கத்தில் இவே சொல்கிறது ஐரோப்பிய யூனியனில் வெளியேறணும்ன்றதுக்கு சொல்லப்படுற காரணங்கள் மிக மோசமான காரணங்கள். நீங்கள் சொல்கிற காரணங்கள் யூகேஐபி என்ற அந்த அவைகள் சொல்கிற மாதிரியான ஒரு இனவாத காரணங்களை சொல்கிறீங்க. அவங்க களவெடுக்கிறது கூடுது, கொள்ளை அடிக்கிறது கூடுதுன்னு சொல்லி இப்படிலாம் சொல்லுங்கள். உங்களுக்கு அதில் எந்த புள்ளி விவரம் இல்லை. முதல் ஒரு புள்ளி விவரம் இல்லை. யூகேன்றது ஒரு பெரிய இடத்துல நீங்கள் ஒரு கொஞ்சம் இடத்துல தமிழ்நாடு இருக்கிற இடத்துல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வச்சுக்கொண்டு நீங்கள் சொல்கிறீங்க. எந்த புள்ளி விவரம் இல்லாமல் அவை சொல்கிற மிகவும் பிற்போக்கான ஆக்கள் சொல்கிறத உள்வாங்கி கொண்டு நீங்கள் அதை கிட்டத்தட்ட ஒரு வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்காங்க. அப்படியான ஒரு நிலைமைக்கு தான் நீங்கள் வாருங்க. ரைட்? இதை ஒரு சமூகத்துக்கு மேலே சமூகத்துக்கு சொல்லாதீங்க தயவு செய்து. எங்களோட சமூகம் இனவாத சமூகம் இல்லை. நாங்களே ஒடுக்கப்பட்டாக்கள், நாங்கள் இன்னும் ஒடுக்கப்படுறாக்கள். அவ நாங்கள் ஒரு ஒடுக்குமுறையாளர் மாதிரி இருந்தோன்னு மற்றாக்களுக்காக கதைக்க முடியாது. இதுக்கு எங்கள்கிட்ட எந்த புள்ளி விவரம் உங்கள்கிட்ட இல்லை. அடுத்த பக்கத்தில் சரி இப்படித்தான் ஏதாவது ஒன்று நடக்குதுன்னு சொன்னால் ஏன் இது நடக்குதுன்றதுக்கு அடிப்படை காரணத்தை நீங்கள் பார்க்கணும். இங்கே பொருளாதார பிரச்சனை இருக்குது, வாழ முடியாத ஒரு சூழல் இருக்குது. அப்போ உயிரை பணையம் வச்சு ஒரு களவெடுக்க ஒரு தான் போகிறாங்க. ரைட்? வேலை செய்கிற காசு காணாது. இப்படியான ஒரு நிலைமை இருக்குது. இந்த நிலைமைகளுக்கு ஒன்று அரசாங்கம் இதை என்ன ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அரசாங்கத்துக்கு. அப்படி இல்லாட்டி அந்த அரசாங்கம் செக்யூரிட்டி, அதாவது பாதுகாப்பை பலப்படுத்துறது என்னமாயின்றதை ஒரு பிளானை போடணும். இதுக்கு எதிராக நாங்கள் அரசாங்கத்தை கேட்குறத விட்டுட்டு அப்பாவி தொழிலாளர்களுக்கு மேலேயும் அப்பாவி குடியேற்றவாசிகளுக்கு மேலே நாங்கள் தாக்குதல் நடத்துகிறன்றது, எங்களுக்கு மேலே மற்றவங்கள் தாக்குதல் நடத்துறதுக்கு நாங்கள் வழி சொல்றதா இருக்கு. ஒரு தமிழ் சமூகத்தில் இருக்கின்றவர் ஒரு யூகிப் போன்ற ஒரு வலதுசாரி எண்ணத்தோடு ஒரு இன பாகுபாடான சிந்தனையோடு கருத்துக்களை சொல்கிறீர்கள் என்கிற ஒரு குற்றத்தை அவர் முன்வைக்கிறார். நீங்கள் என்ன சொல்றீங்க மாசுதன்? உங்கள்கிட்ட வரும் மிகச் சுருக்கமாக. இல்லை, அவர் அப்படியான நோக்கத்தில் செல்லவில்லை. நாட்டு நடப்பு அப்படித்தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. முதற்கண் நான் இப்போ நேரத்தை கருதி மனதில் கருதி சுருக்கமாக சொல்ல வலிக்கிறோம்னு சொன்னால், இப்போ இவர்கள் இல்லாமல் இருக்க வேண்டும், நாங்கள் ரிமைன் என்றதுக்குரிய காரணங்கள் எல்லாம் உண்மை. அது ஒன்றையும் நான் நிராகரிக்கவில்லை, பிள்ளை என்று சொல்லவில்லை. அவர் சொல்ற எல்லா சாட்சிகளும்
நீங்கள் சொல்ற நியாயங்கள் எல்லாம் உண்மை, அதெல்லாம் நடக்கும், நாளைக்கு அப்படித்தான் நடக்க போகுது. ஆனால் இது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் வாக்கு அளிக்காமல் விட்டால் இது 20 வருஷமோ 30 வருஷமோ 40 வருஷத்துக்கு ஒரு தான் இது வரும். ஆகவே இனிமேல் இந்த ரெஃபரண்டம் என்ற சாமான் வரப்போவதில்லை. இப்போ நாங்கள் ஒரு தவறை செய்தால் பிறகு உணரப்படாது நாங்கள் வீணாக ஓட் பண்ணி விட்டோம், இப்போ எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது, அதனால தான் பிரச்சனை வந்தது. இப்போ நாங்கள் யோசிச்சு இந்த ரெஃபரண்டத்தை போட வேண்டும். அரசாங்கம் சும்மா காசு செலவழிச்சு இந்த ரெஃபரண்டம் இந்த எலெக்ஷனை வைக்கல, மில்லியன் கணக்கில் செலவழிச்சிருக்கிறார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆகவே ரெஃபரண்டம் என்னென்றால் கடைசியாக அவரே பிரைம் மினிஸ்டரே சொன்னார், என்னில பழி வரப்படாது, நாட்டு மக்கள் தீர்மானிக்கட்டும். இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், குயினே இதை பற்றி ஒன்றும் சொல்லி இல்லை. ஏன் நாட்டு மக்களுக்கு போட்டவரா ஒன்றும் கதைக்கிறதுக்கு இல்லை. அவன் வந்து பேசாம தான் இருக்க வேணும். அவன் அந்த ரூல் பண்றது கொண்டும் இல்லை. தன் ஒப்பீனியன் சொல்லலாம், ஆனால் தன் ஒப்பீனியன் கேட்கறதுக்கு பார்க்கல் இல்லை. இந்த மக்கள் தான் எல்லாம் நடத்துகிறார்கள். ஆகவே மக்களின் தீர்மானம் தான் மகேசன் தீர்மானம் பண்றது மாதிரி மக்கள் எல்லாம் முடிவெடுப்பார்கள். ஆனால் இவர் சொல்றது மாதிரி யூகிப்போ அல்லது மொரிசோ சும்மா தாங்கள எண்ணத்தில் சொல்லல. அவர்கள் தங்களுக்கு நன்மைக்காகவும் கதைக்கவில்லை, அவர்கள் உண்மையை தான் கதைக்கிறார்கள். நாளைக்கு இதுதான் நடக்கும். ஷோர்ட் ரன் இல்லை, நாங்கள் சொல்றோம் 3 to 5 years நாங்கள் ரிமைனாக இருந்தால் ஒரு கஷ்டம் இல்லாமல், அதை ரிமைனாக இருந்தால் ஒரு கஷ்டம் வரப்போகுது. நாங்கள் லீவ் பண்ணுவோம் இருந்தால் 3 to 5 years எங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்க தான் போதும். ஆனால் நாங்கள் லாங் ரன்னை பார்க்க ஒரு 10 years பார்க்கல எங்கட பிள்ளைகள் நல்லதாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்களோட நாட்டில் இந்த நாட்டில் 10 நாடு அல்லது 18 நாடு 20 நாடு இருக்கிறத விரும்புவோம். 33 நாடுகளை சேர்ந்த உடனே என்ன நடக்கும்னா எல்லாரும் பேக் எடுத்துக்கொண்டு லண்டனுக்கு தான் பெற போயிடும். இது உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு அலுவல். நீங்க நல்லா பாருங்க, இன்னைக்கு நான் இந்த புக்ஸில் இருக்க நான் நேரம் இல்லாத சொல்ல இல்லை, ஸ்பெயினும் இவர் சொன்ன மாதிரி கிரீஸ்லேயும் 24% அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. அப்ப அங்கே இருந்து வாராக்கள் இப்ப கூடுதலாக பெற போயிடும். ஏன் அவ வந்து தேர்க்கிக்கு மேல தாங்கள் முன்னுக்கு வந்து இதை நீங்க அனுமானத்துல சொல்றீங்க இல்லையா? வரக்கூடிய துருக்கி இதில் இணைய முடியாது என்பதற்கான பல காரணங்களை ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கு பலவிதமான ரெகுலேஷன்ஸ் இருக்கிறது. உள்ளூரில் ஊடக சுதந்திரம் இருக்க வேண்டும், உழைப்பாளர்களுடைய சுதந்திரங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும், அந்த நாட்டில் சமய சுதந்திரங்கள் இருக்க வேண்டும், இப்படி பல விடயங்கள் இருக்கிறது. அப்படி பல விடயங்களில் இல்லாதபடியினால் துருக்கி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய முடியாது என்று ஏற்கனவே சொல்லப்பட்டாங்க. 1987 ஆண்டிலிருந்து துருக்கி இங்க வர்றதுக்கு ட்ரை பண்றாரு. உங்களுக்கு தெரியும், எல்லா நாடுகளும் பார்க்க துருக்கியில் இருக்க மக்கள் கூட 67 மில்லியன் இருக்கிறார்கள். 67 மில்லியனும் யூகேக்கு வந்துறாங்க. 67 மில்லியன் வரையில அது ஒரு 10 மில்லியன் வந்தா கூட இந்த நாடு தாங்காது. இல்ல, அது இணைய மாட்டாது என்கிற நிலை வந்த பிறகு ஏன் அந்த வாதத்தை மீண்டும் மீண்டும் முன்வைக்கிறீர்கள்? ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய முடியாது என்கிற நிலை வந்த பிறகு ஏன் பயம் காட்டுகிறீர்கள், ஏன் அச்சம் காட்டுகிறீர்கள்? இந்த முறை நாங்கள் தவறுதலாக வாக்களியாமல் விட்டால், we are remain same என்று விட்டால், அதற்காக நீங்கள் ஒரு பயத்தை காட்டியே வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னாங்க. remain same என்று சொன்னால் இனி 20-30 வருஷத்துக்கு இந்த ரெஃபரண்டம் வர போறது இல்லை, யூகேல வரவே போவதில்லை. நான் எழுதித்தார், நான் இருக்கிறேன் எழுதி தெரியாது, நான் எழுதித்தார், இனிமேல் இந்த ரெஃபரண்டம் வர போறது இல்லை. இது தமிழ் மக்களுக்கு சந்தர்ப்பம். நீங்க நல்லா யோசிச்சு எங்கள் நாங்கள் வசதியா இருக்கணும். நீங்கள் எழுதி தர முடியாது இல்லையா? பிரித்தானிய பிரதமர் நினைத்தால் ஒரு ரெஃபரண்டத்தை கூப்பிடலாம் இல்லையா? மிக விரைவில் இன்னொரு ரெஃபரண்டம் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து மெஜாரிட்டியை காட்டணும். 60% vote பண்ணணும். we are going to leave the EU. 2014 ஆண்டு நாங்க மெஜாரிட்டி காட்டினாங்களே, ஸ்காட்லாந்து பிரியக்கூடாது, ஸ்காட்லாந்து பிரியக்கூடாது, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஸ்காட்லாந்து பிரியக்கூடாது என்பதில் வெற்றி. நான் ஐரோப்பிய ஒன்றியத்தை நாங்கள் பிரிய வேண்டும் என்பதில் தோல்வி போகக்கூடாது. நிச்சயமா இந்த நீங்கள் சொல்லுங்க. பல விடயங்கள் பார்த்து நிறைவாக உங்களுடைய பார்வை. அதாவது துருக்கி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடாது, ஆனால் நேட்டோவில் இருக்க வேண்டும். இதுதான் இவர்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட். நேட்டோவில் இருக்கணும் என்று சொன்னால் ஈரான், ஈராக், சிரியாவுக்கு எதிரான போருக்கு தேவையான விஷயம். கொள்ளையடிக்கிறது தேவை, அதாவது எண்ணெய் கொள்ளைக்கு தேவை. அடுத்தது இப்ப ஒரு விஷயம் நீங்க பார்த்தேன்னு சொன்னால், இந்த 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 ரெண்டு தரப்பு, அது போரிஸ் ஜான்சனா இருக்கலாம், அல்ல இங்கே டேவிட் கமரோன், மற்றது இவர் யார் அந்த லேபர் பார்ட்டி கோவின், இவர்கள் இருவரும் என்ன சொல்றான்னு சொன்னால், நாங்கள் அமெரிக்காவோட வந்து இந்த TTIP என்கின்ற அந்த டிரான்ஸ் அட்லாண்டிக் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து நாங்கள் போட வேணும்னு சொல்றாங்க. அதுக்குள்ள அந்த இடசாரி கோவின் என்ன சொல்றான்னு சொன்னால், நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள இருந்தால்தான் அந்த தொழிலாளர் சட்ட உரிமைகளை நாங்கள் பாதுகாக்கலாம், அல்லது இந்த TTIP நாங்கள் இல்லாமக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஆனால் இந்த எக்ஸிட் கிரவுட் என்ன சொல்லுன்னு சொன்னால், நாங்கள் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள இருந்துதான்
யூஎஸோட இந்த டிடிஐபி உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இந்த முந்தி யூஎஸும் ஆஸ்திரேலியாவும் செய்த மாதிரி நாங்கள் யூஎஸோட நேரடியாக ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் செய்யலாம். ஆக மொத்தம் 2 பேரும் மல்டிநேஷனலை காப்பாற்றுவதற்கான ஒப்பந்தத்தை செய்வதற்கு தயாரே ஒழிய மக்களை பற்றி இவங்க இது இல்லை. அடுத்த நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இவர் யாரு, போரிஸ் ஜான்சன் அவரோட கேட்டாங்க, இப்ப நீங்கள் பிரிஞ்சால் உங்களுக்கு மூலசாலைகளுக்காக தேவை, என்ன செய்ய போறீங்க? நாங்கள் இந்தியாவில் இருந்து இன்ஜினியர்ஸை கொண்டு வருவோம். இந்தியாவில இருந்து தான் ஐடி செக்டர் முழுக்க அமெரிக்காவுக்கு போயிட்டு, ஆனால் இந்தியாவில இருந்து இன்ஜினியர்ஸை கொண்டு வருவோம். இந்தியாவில இருந்து இப்ப நீங்கள் இந்த தமிழ்நாட்டை பார்த்தால் பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து எக்கச்சக்கமான நாங்கள் வராங்க. ஒவ்வொரு எத்தனையோ 550 யூனிவர்சிட்டியில இருந்து அந்த இன்ஜினியர்ஸ் இங்கே கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க? இண்டஸ்ட்ரி இல்லை உங்கள்ட்ட, இங்கே இண்டஸ்ட்ரி இல்லை. சர்வீஸ் செக்டார் தான் 78% சர்வீஸ் செக்டார். கொண்டு என்ன செய்ய போறீங்க? அப்ப அந்த அந்த அடிப்படை பிரச்சனைல எங்கேயோ விட்டு போட்டு என்ன மைக்ரன்ஸ் ஆளான பிரச்சனை, இதான் பிரச்சனை என்றதை பற்றி பேசிக்கொண்டிருக்கு. உண்மையில இந்த 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 பிரச்சனை எல்லாம் இந்த நாட்டில் ஏற்கனவே இருக்குது. ஏற்கனவே என்ஹெச்எஸ் பிரச்சனை இருக்கு, நீண்ட காலமாக இருக்கு. கோல் மைன்ஸ் எல்லாம் பூட்டினா தச்சனா பூட்டின பிரச்சனையை பற்றி நீங்கள் கதைக்கிறீங்கள். முக்கியமாக டர்க்கிக்கும் பிரிட்டனுக்கும், பிரிட்டன் ஒரு நேரத்துக்கு தங்களோட அபிப்பிராயத்துக்கு டர்க்கி யூரோப்பியன் யூனியனில் வர வேணுமென்று சொல்லிக்கிறோம். இப்போ என்ன சொல்லுது பிரிட்டன்? எங்களுக்கு நாங்கள் வீட்டோ ஓட் இருக்கு எங்களுக்கு, அந்த வீட்டோவை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதை மாத்திரம் இல்லை, ஜெர்மனி வீட்டோவை யூஸ் பண்ணாட்டி பிரான்ஸும் பிரிட்டனும் உங்களுக்கு நான் இப்போ எல்லாருக்கும் சொல்லுவேன், ஒரு ட்ரீட்டி ஒன்று செய்திருக்கணும். Britain and France will be united even if Britain goes out of the European Union. It's a treaty already, so that you don't need to have Britain go outside the European Union. So the situation, உங்களோட அபிப்பிராயம் என்னன்னா, டர்க்கி இப்போ பிரிட்டனுக்கு உள்ளுக்குள்ளே வரக்கூடாதுண்டா இது. ஆனால் டர்க்கி நேட்டோவா இருக்கிறதுக்கு பிரிட்டனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கொள்ளையடிக்கிறதுக்காக தேவை, துருக்கி தேவை. இவங்களே கொள்ளைக்காரன், இந்த கடல் கொள்ளை அது இதெல்லாம் அடிச்சு கொண்டு வந்தவங்க. என்ன பிரச்சனை, நாங்கள் பிரிட்டனா இருக்கிறதுக்காக பெருமைப்பட முடியாது. குறைக்காதீங்கள். 2 விஷயங்கள் முக்கியம் இந்த பிரச்சனைக்கு. 2 விஷயம். ஒன்று அரசியல், which is politics. ரெண்டாவது economics, பொருளாதாரம். பாலிடிக்ஸில் முக்கியமாக நான் அறிகிறேன், என்ற வயசுக்கு சிங்கப்பூருக்கும் ஒரு ஓட் தான், கிரிபாத்திக்கும் ஒரு ஓட் தான், யூரோப்பியன் யூனியனுக்கும் ஒரு ஓட் தான். உலகம் முழுக்க ஐக்கிய நாடு தேசத்தில் எல்லாருக்கும் ஒரு ஓட். பிரிட்டன் யூரோப்பில் இருக்கிறபடியா பிரிட்டனுக்கு ஒரு ஓட்டு இல்லை. நிச்சயமாக இது பற்றி நாங்கள் தொடர்ந்து பேச முடியும். மிக சுருக்கமாக நிகழ்ச்சி நிறைவாக மிகச் சுருக்கமாக, அதாவது ஈராக் மீது தாக்குதல் தொடுக்கும் போது, லிபியா மீது தாக்குதல் தொடுக்கும் போது, இதே பிரித்தானியா பிரான்ஸ் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒப்புதலை பெற்றா செய்தது முதலாவது. அடுத்ததாக வந்து AIIB என்று சொல்லப்படுற ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், அதாவது சீனா உருவாக்குற அந்த பேங்க். ஒவ்வொரு தரம் 50 பில்லியனோ 10 பில்லியன் போடுவோம். அந்த பேங்க்ல வந்து ஆரம்பத்தில் சேர்ந்ததில் வந்து பிரித்தானியாவும் இது ஜெர்மனியும் சேர்ந்து, இல்ல ஜெர்மனி ஐரோப்பிய ஒன்றியம், ஐரோப்பிய ஒன்றியத்தை கேட்டா செய்தவங்க இல்ல. பெரிய 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 கேள்விகளை நான் நினைக்கிறேன். இது தொடர்ச்சியாக பல பொலிட்டிக்ஸும் எக்கனாமிக்ஸும் இதில் இன்டர்ட்வைன்டு. இதுக்கு ஒரு only alternative, Britain has to shed the pound and go into euro, then nobody will be coming here, nobody will be going out, we will live as peaceful. That is the only solution. அந்த பார்வையோட நிகழ்ச்சி, அதாவது நாங்கள் எல்லாரும் பணக்காரா இல்லாட்டும் பரவாயில்ல, எல்லாரும் சேர்ந்து பிச்சைக்காரராகும். அது கூட தேவையில்லைன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னொரு பிட் காயின் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அதான் நீங்கள் உலகத்தை ஆள போகுது இன்னும் கொஞ்சம் நாள். இந்த இடத்தில் நாங்கள் நிறைவு கொண்டு ஏற்கனவே பல விடயங்கள் தொடர்ச்சியாக பேச வேண்டும் விரும்பினவர் 4 பேசலாம் என்று எங்களோடு வந்த
விக்டர் சர்பின் உங்களுக்கு எங்களுடைய நன்றி. அதே போன்று உமாசுதன் எங்களோடு இணைந்து கொண்டு நீண்ட நேரமாக 2 நாளாக எங்களோடு பேசியிருந்தீர்கள். உங்களுக்கு நன்றி. இதே சந்திரன் பல புள்ளி விவரங்களோடும் தகவல்களோடும் 2 நாட்களாக எங்களோடு உரையாடி இருக்கிறீர்கள். நன்றி. சபாநாவலன் அதே போன்று 2 நாட்கள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கும் தர்மனுக்கும் கடைசி நிகழ்ச்சியில் வந்தாலும் பல காத்திரமான தகவல்களை சொன்னீர்கள். உங்களுக்கும் நன்றி. அதே போன்று யுவரட்னம் நீங்களும் இணைந்து கொண்டு பல விதமான விடயங்கள் 2 நாட்களில் முன்வைத்திருக்கும். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. நேர்கள் நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு குழப்பத்தை கொண்டு வந்ததா அல்லது தெளிவினை தந்ததா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அதிகமான தகவல்கள், அதிகமான வாதங்கள் உங்கள் முன்வைக்க வைத்து நீங்கள் தெளிந்த மனமோடு ஒரு முடிவினை எடுப்பீர்கள் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. வரலாற்றில் முதல் தடவையாக ஐரோப்பாவில் இவ்வாறான சமூகங்களுக்கு முன்வைக்கிற வாழ்க்கையில் ஒரு தரம் வந்து போகக்கூடிய சந்தர்ப்பம் என்று கூறப்படுகிற அளவுக்கு முக்கியத்துவத்தோடு 23ஆம் தேதி இந்த சர்வஜன வாக்கெடுப்பு வருகிறது. அந்த நாளில் உங்களை மனத்தெளிவோடு நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்கிற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்கள் அத்தனை பேருக்கும் தொழில்நுட்பத்தில் உதவிய தோழர்கள் முத்துராமன், சுரேஷ்கரன் ஆகியோருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் தினேஷ்குமார். மீண்டும் ஒரு நாளில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.